வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 4 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. சுமத்ரா தீவு அருகே உருவான காற்று சுழற்சி மிக வேகமாக நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை அடைந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே மிக வேகமாக நகர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் மற்றும் இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரி கடற்பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே 30-31ஆம் தேதி பெய்த மழைப்பொழிவை விட கூடுதல் மழைப்பொழிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கிடைக்கும். 9ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு உறுதி. 10ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு முதலிடத்தை, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மழைப்பொழிவையும், அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள், ஒட்டுமொத்த டெல்டா கடலோரம் மற்றும் தெற்கு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை பெறும். திருவள்ளூர் வரை மழைப்பொழிவை எட்டிப்பிடித்து சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது கர்நாடக எல்லையோரத்திற்கும் கொடுத்தாலும் அங்கே லேசான மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை வரக்கூடிய 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலிருந்து தீவிரமாகவும் 12ஆம் தேதி வரை அந்த மழைப்பொழிவு கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். 8இல் தொடங்கினால் 11 என்றும் 9இல் தொடங்கினால் 12 என்றும் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டுடன் 9ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்குகிறது. 12ஆம் தேதி வரை இடைவெளி, அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். 13ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கலாம், போகி பண்டிகை அன்று. ஆனால் அந்த இடைவெளி அடுத்த நிகழ்விற்கும் சற்று சாதகமாக அமையும். அதாவது இங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்தடைந்து மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து அதுவும் இலங்கை அருகே வந்து பொங்கலில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வரிசை கட்டி நிற்கிறது. பிலிப்பைன்ஸ் முதல் சுமத்ரா தீவு வரை இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பிப்ரவரி மாதம் 15 தேதி வரைக்கும் கூட நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது. ஆக தை மாதம் முழுவதுமே மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அறுவடை விவசாயிகள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய கண்டிப்பாக தை மாதம் முழுவதுமே வானிலை அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து கண்டிப்பாக உங்களுடைய முதலீட்டை மீட்டெடுக்க அப்டேட்ஸ் அவசியம். இந்த தகவலை வரக்கூடிய தை மாதத்தில் இருக்கக்கூடிய அறுவடை விவசாயிகளுக்கு அனைவருக்குமே இதை தெரிவித்து தொடர்ந்து அப்டேட்ஸில் இணைந்திருக்க கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வு கொடுத்து மழைப்பொழிவை கொடுத்து 13ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்தாலும் பொங்கல் மாட்டு பொங்கலுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஒருவேளை பொங்கலுக்கு இல்லாவிட்டால் மாட்டு பொங்கலுக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் தொடர்ச்சியாக கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய மழை அல்ல, இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல. ஆங்காங்கே அவ்வப்பொழுது மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு, அதாவது 14, 15, 16, 17 தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து நாம் எதிர்பார்த்த அடுத்த கொஞ்சம் தீவிர நிகழ்வு 18இலிருந்து 22ஆம் தேதி வரை அடுத்த மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. 18இலிருந்து 22ஆம் தேதி வரை. அதற்கு அடுத்தபடியாக குடியரசு தினத்தை ஒட்டிய நாட்களில் மேலும் ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு நாளோ 1.5 நாளோ தான் இருக்கும் இடைவெளின்னு ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். அதன்படி ஒரு நாளோ 1.5 நாளோ இடைவெளி இருக்கும். ஆனால் அந்த இடைவெளி நாளை சற்றே திட்டமிட்டு மிக துல்லியமாக அறிந்து அந்த நாளிலே அறுவடை செய்து வைக்கோல் போன்ற தீவனத்தையும் மீட்டெடுப்பது அவசியமாகிறது.
தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிற இந்த பனிப்பொழிவு இடைக்காலமே. 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரையும் தான். 8ஆம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு என்பது முற்றிலுமாக விலகிவிடும். குளிர் மட்டும் இருக்கும். குளிர் இருப்பதற்கான காரணம் இருகாற்று இணைவு என்பது இலங்கை மற்றும் தென்கடலோரத்தில் மட்டும் இருக்கும். குளிர்காற்று தான் வெப்பமாக மாறும். வெப்பமான பகுதிகளில் வெயில் வந்ததும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரவிலே குளிரும் பகலிலே மழையும் இருக்கும். அதிகாலை கடலோரத்தில் மழை, மதியத்தில் மாலையில் உள் மாவட்டங்கள் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இரவு மழை என்று மழை பொழிவை கொடுக்கும். எல்லா நிகழ்வும் ஒரே குணாதிசயம் கொண்டதுதான். அடுத்தடுத்த 18ஆம் தேதி வரை உள்ள நிகழ்வுகள் 3 காற்று சுழற்சிகள். 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடியது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அமையலாம். அது தமிழ்நாடு ஊடாக நகரும் பொழுது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது அது மேலும் கூடுதல் மழைப்பொழிவை 20-22ஆம் தேதி வாக்கிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாத இறுதி நிகழ்வும் பிப்ரவரி மாத நிகழ்வுகளும் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. எம்ஜிஓ அமைப்பு தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு நுழைய தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே, அதாவது சுமத்ரா தீவு ஜாவா தீவு பகுதிகளுக்கு சென்ற நிகழ்வு, அதாவது எம்ஜிஓ அமைப்பு மீண்டும் மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. கடல் வெப்ப நீரோட்டம் மற்றும் அனைத்துமே வரக்கூடிய ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத 15 தேதி தை மாத மழை என்று சொல்லலாம். இதில் ஒட்டுமொத்த தை மாதமுமே மழைக்கான சாதகம் அதிகமாகவே இருக்கிறது. இடைவெளி நாட்களும் இருக்கும். இடைவெளியை துல்லியமாக அறிந்து அந்த நாட்களிலே அறுவடை செய்தல் கட்டாயமாக்கப்படுகிறது. அதாவது விவசாயிகளுக்கு விளைபொருட்களை மீட்டெடுப்பதில் சவால் நிறைந்த காலமாக இந்த தை மாதம் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒட்டுமொத்த டெல்டா மாவட்ட அறுவடை இந்த மழை நாட்களில் தான் வரும்போல் தெரிகிறது. ஆகையின் காரணமாக விவசாயிகள் இந்த மழைப்பொழிவை அறியாமல் இருக்கிறார்கள். சிலர் 10ஆம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள். 10ஆம் தேதி மழை தொடங்கிய பிறகுதான் கைபேசியில் அழைப்பார்கள் அவர்கள். ஆகா, தவற விட்டுவிட்டேன், வானிலை அறிக்கையை கேட்காமல் விட்டுவிட்டேன், மழை எப்பொழுது நிற்கும், எப்பொழுது அறுவடை செய்யலாம், விட்டுவிட்டேன், ஏமாந்து விட்டேன் என்றெல்லாம் கைபேசி அழைப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் யாரென்று இப்பொழுது எனக்கு தெரியாது. கைபேசி அழைப்பு வரும்பொழுதுதான் அறிக்கையை கேட்காமல் இருப்பவர்கள் யார், அவர்களுக்கு அறுவடை எல்லாமே தெரியும். ஆகவே எப்படியாவது இந்த தகவல்களை அறுவடை விவசாயிகளாக இருந்தால் தெரிவியுங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டுமே, அதாவது 9ஆம் தேதிக்குள் அறுவடை செய்ய தயாராக இருக்கக்கூடிய பக்குவமடைந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். அதற்கு அடுத்து நிகழ்வுகள் மழைப்பிடிவுகள் பிப்ரவரி 15 வரை இருக்கிறது. ஆனால் இடைவெளி இருக்கும் நாளை அறிந்து அந்த நாட்களில் அறுவடை செய்திட வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிட்டு வானிலையோட அறிக்கையை கேட்டு மிக துல்லிய அறுவடை செய்தால் மட்டுமே முழுமையாக நீங்கள் மீட்டெடுக்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே அப்டேட்ஸ் அவசியம், இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். நன்றி.